உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நிலா சோழனோட டிவோர்ஸ் பற்றின அந்த ப்ரொமோ வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்த தருணத்தில் இப்போ அதுக்கு மாறாக பாண்டி அப்புறம் வானதியோட அந்த பிரச்சனை, அதுக்காக நிலா சோழன் போய் பேச போய் அங்கே வானதி கொடுக்குற அந்த ஒரு பதிலடி, அதனால வீட்டில் சோழனுக்கும் பாண்டிக்கும் வர பிரச்சனை, அதுக்காக சோழன் கூட நின்று நிலா வந்துட்டு சப்போர்ட் பண்ணி பேசுகிற மாதிரியான ஒரு ப்ரொமோ வந்திருக்கு. ஸோ இது எப்படி நடந்தாலும் நிலா வந்துட்டு சோழன் கூட இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு பிரச்சனையினால் அது அவங்களுக்கு நல்லதாக முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. ஸோ வானதி வந்துட்டு பாண்டியனோட கடைக்கே வந்துட்டு ரொம்பவுமே பயங்கரமாக கத்துறாங்க. எதுக்காக என் அண்ணன்கிட்ட நீ சண்டை போட்ட, எதுக்கு பிரச்சனை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. பின்னென்ன வானதி, உன் அண்ணன் வந்துட்டு சம்மந்தம் இல்லாமல் எதேதோ பேசிகிட்டு இருக்கான் அப்படிங்கிறாங்க. என்ன அப்படி என் அண்ணன் உன்கிட்ட சம்மந்தம் இல்லாமல் பேசினா அப்படின்றாங்க. ஆமாம், நடக்காததெல்லாம் சொல்லி என்னை வேணும்னே கடுப்பேற்றுற மாதிரி அவன் பேசிகிட்டு இருக்கான். நானும் எவ்வளோ சொல்கிறேன், கேட்க மாட்டேங்கிறான். அப்புறம் என்னை பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்கிறியா அப்படிங்கிறாங்க. அப்படி என்ன என் அண்ணன் உன்கிட்ட நடக்காததை வந்து சொல்லிட்டான் அப்படிங்கிறாங்க. ஆமாம் வானதி, உனக்கு வேற எங்கேயோ மாப்பிள்ளை பார்க்குறாங்க, நீ வேற யாரையோ கல்யாணம் பண்ணிக்க போகிறங்கிற மாதிரிலாம் அவன் வந்து என்கிட்ட பேசிகிட்டு இருக்கான் அப்படிங்கிறாங்க. என் அண்ணன் ஒன்றும் நடக்காததை ஒன்றும் வந்து சொல்லலை. நான் தான் போய் என் வீட்டில் சொன்னேன், எனக்கு வேறு மாப்பிள்ளை பாருங்கள், எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு. அதை தான் என் அண்ணன் வந்து சொல்லியிருக்கு அப்படிங்கிறாங்க. என்ன வானதி நீ பேசிகிட்டு இருக்க, எதுக்கு நீ இப்படிலாம் போய் சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம், உனக்கு தான் என்னை பிடிக்கவே இல்லையே, நான் எது பண்ணாலும் அது உனக்கு பெருசாகவே தெரியாது. ஆக மொத்தம் உனக்கு நான் பெரிய பாரமாக தான் இருக்கேன். நான் எது பண்ணாலும் உனக்கு அது பெருசாக அந்த அளவுக்கு நீ ஒன்றும் இம்ப்ரெஸ் ஆகவும் இல்லை. அப்படி இருக்கும்போது என்னை வந்து நீ உதாசீனப்படுத்துறேன்னு எனக்கு தெரிஞ்ச அப்புறமும் உன் பின்னாடியே வந்து என்னை சுற்றிட்டு இருக்க சொல்கிறியா? அதனால தான் நான் என்னைக்கு வந்துட்டு கல்யாணம் பண்ணிவிட்டு இதே ரோட்டில் நான் நடந்து போவேன் மாலையும் கழுத்துமா, அதை நீ பார்க்கணும், அப்போ தான் உனக்கு என்னோட அருமை தெரியும். அதனால தான் நான் என் வீட்டில் போய் அப்படி சொன்னேன். அதுக்காக தான் என் அண்ணன் அப்படி சொல்லியிருக்கு. இல்லாதனால ஒன்றும் வந்து எங்கள் அண்ணன் சொல்லலையே அப்படிங்கிறாங்க. என்ன வானதி, சின்ன பிரச்சனைக்கெலாம் போயிட்டு இப்படி கல்யாணம் வரைக்கும் யோசிப்பியா நீ அப்படிங்கிறாங்க. எது சின்ன பிரச்சனை? நானும் அப்பையிலேருந்து பார்த்துட்ருக்கேன். பல்லவன் அப்படி சொல்லி சிரிச்சிட்டு இருக்கான். வீட்டில் இருக்க எல்லாருமே வந்துட்டு அப்படி ஒரு மாதிரி நிற்கிறாங்க. சோழன் ப்ரோவும் சிரிச்சிட்டு இருக்காரு, நீயும் கூட சேர்ந்து சிரிச்சிட்டு இருக்கல்ல. நான் இது வரைக்கும் காலையில் எந்திரிச்சு என் வீட்டில் எந்த வேலையும் செஞ்சதில்லை தெரியுமா? மெனக்கட்டு உங்களுக்காகன்னு சொல்லிட்டு நான் பார்த்து ஒன்று செஞ்சேன்ல, எனக்கு வேணும் தான். அப்படிலாம் நீங்கள் கிண்டல் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சு நான் திரும்ப திரும்ப வந்து செஞ்சேன். பார்த்தியா, என்ன சொல்லணும், இனிமேல் உனக்கும் எனக்கும் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் அவங்க நேராக போயிடுறாங்க. வானதி நில்லு நில்லு அப்படிங்கிறாரு. அவங்க விறுவிறுன்னு போயிடுறாங்க. இது அப்படியே பாண்டிக்கு ஒரு மாதிரியே இருக்க. கண்ணனுமே பார்த்துட்டு என்னென்ன இப்படி சொல்லிட்டு போகுது வானதி அப்படிங்கிறாங்க. விடுறா, அவள் இப்படி தானே சொல்லுவா, எப்படி இருந்தாலும் வந்துருவான்னு நினச்சேன். ஆனால் இவன் இந்த அளவுக்கு இப்படி யோசிப்பான்னு நான் அப்படி என்னடா தப்பாக பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. விடுனே, நம்ம வானதி தானே, எங்கே போயிட போகுது அப்படின்னு கண்ணனும் சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் பாண்டிக்கு ஒன்றும் வேலை அந்த இடத்துல ஒரு மாதிரியே தான் இருக்காரு. ஆனால் என்னென்ன அதெல்லாம் யோசிச்சுட்டு நீ அங்கே பாரு தப்பாக பண்ணிட்டு இருக்கா, ஒழுங்காக பண்ணுனேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணனுமே சொல்கிறாரு. அதுக்கப்புறமா இப்போ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தா இவர் பாண்டி வந்து வானதிக்கு கால் பண்ணிகிட்டே இருக்காரு. ஆனால் அதை ஒன்றுமே அவங்க கால் போக மாட்டேங்குது. அப்படிங்கும்போதே ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்கும்போது சோழன் பார்க்குறாரு. என்னடா வானதிக்கு தான் ஃபோன் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்ட்டு. ஆமாண்டா அப்படிங்கிறாங்க. ஏண்டா எதுவும் சண்டையா அப்படின்றாங்க. ஆமாண்டா சண்டை தான் அப்படின்னோடனே இப்போ நிலா பார்த்துட்டு ரொம்ப போட்டிங்களா, ஏன் எதுக்கு சண்டை போட்டிங்க அப்படிங்கிறாங்க. என்ன தங்க சொல்கிறது, இந்த சாப்பாட்டு பிரச்சனை தான். அவள் வந்து பார்த்துக்கிட்டான்னு சொல்லிட்டு அவள் சாப்பாடு செஞ்சு போட்டதை நாங்களும் ரொம்ப பொறுத்துக்கிட்டு தாங்க சாப்பிட்டோம். பார்த்தா அதுக்கு அதை நல்லா இருக்குன்னு வேறு எங்கள் வாயாலே சொல்ல வச்சா, அதை நீங்கள் வந்த உடனே ஏதோ ஒரு இதில் வந்துட்டு வேகமாக பல்லவன் அவங்கக்கிட்ட சொல்லிட்டானா, அதுக்கு இவனும் சிரிச்சிட்டான். அவன் சிரிச்சதை பார்த்தோன்னா நானும் வேறு சிரிச்சிட்டேனா, இதெல்லாம் வச்சு சண்டை போட்டாங்க அப்படிங்கிறாங்க. இதுக்காக விளாட சண்டை போடும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி கேட்குறாரு. அப்போ நிலா சொல்கிறாங்க, பின்னென்ன அவங்க எவ்வளோ ஒரு அக்கறையோடு வந்து செஞ்சுருக்காங்க. அவங்களுக்கு சமைக்க தெரியுது தெரியல, ஆனாலும் உங்களுக்காக வந்து பார்த்து செஞ்சுருக்காங்கல்ல, அது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. ஏங்க அதுக்காக தாங்க நாங்கள் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு அந்த சாப்பாட்டையும் சாப்பிட்டோம் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது திரும்பவும் சோழன் சிரிக்கிறாரு. நிலா இந்த இடத்துல கண்டிக்கிறாங்க. ஏன் இப்படி பண்ணுறீங்க சோழன், அமைதியாக இருங்க அப்படின்ட்டு. இப்போ பாண்டி வந்து கால் பண்ணிகிட்டே இருக்காரு. என்னடா கால் போகலையா அப்படிங்கிறாங்க. டேய் ஏன்டா கேட்குற, எல்லாத்துலேயும் என் நம்பரை பிளாக் பண்ணி வச்சிட்டாடா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, அந்த பணம் அனுப்புகிற ஆப்பில் கூட நீ இப்போ அனுப்பியிருப்ப போல அப்படிங்கிறாங்க. அதையும் நீ பார்த்துட்டியாடா அப்படிங்கிறாங்க. பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. அப்படியே ஒரு மாதிரி சோகமாகவே உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ ஈவினிங் வந்து சாப்பாடெலாம் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது பார்த்தா பாண்டி மட்டும் காணோம். அப்படிங்கும்போது நிலா போயிட்டு எட்டி பார்க்குறாங்க. அந்த சைடு தனியாக போயிட்டு உட்காந்துட்டே இருக்காரு மொபைலை பார்த்துட்டு. அப்போ சோழனுமே வந்து பார்த்துட்டு என்ன நிலா அப்படிங்கிறாங்க. அங்கே பாண்டியை பார்த்தீங்களா, ரொம்ப ஒரு மாதிரி கவலையாகவே இருக்காரு, வானதி பேசலண்ணே அப்படிங்கிறாங்க. சரி இரு நான் போய் பேசுகிறேன் அப்படிங்கும்போது நானும் வரேன் அப்படின்னு சொல்லி 2 பேருமே போகிறாங்க. அங்கே போயிட்டு என்னடா பாண்டி இன்னும் வானதி நினச்சிட்டு தான் உட்காந்துருக்கியா, பேசாமல் நீ அவங்க வீட்டிலே போய் பார்த்துட்டு வந்துடுறேன்டா அப்படிங்கிறாங்க. இல்லைடா அதெல்லாம் சரியாக வராது, ஃபோன் நம்பரே அவள் பிளாக் பண்ணி வச்சிருக்கா, வீட்டுக்கு போனால் மட்டும் என்கிட்ட அப்படியே சிரித்து பேசிட போகிறாளா, அவங்க அப்பா அம்மா வேறு இருப்பாங்கல்ல, ஒரு மாதிரி இருக்குடா. பார்த்தா அதுக்கு அவன் அண்ணன் வேற ரோட்லேயே வச்சு என்கிட்ட அப்படி பேசிட்டு போயிருக்கான், அவன் வேற வீட்டில் இருப்பான், தேவையாடாது அப்படிங்கிறாங்க.
அப்போ நிலா பார்க்குறாங்க. பேசாம வானதி கிட்ட போய் நம்ம பேசிட்டா என்ன? அப்படிங்கிறாங்க. அப்பவுமே பாண்டி என்ன சொல்றாரு, "இல்லங்க நீங்க எதுவும் போய் பேச வேணாம் விடுங்க. நீங்க போய் பேச போய் அவ ஏதாவது ஒண்ணு சொல்லுவா. தேவையில்லாம வேணாம் விடுங்க. நானே இத பார்த்துக்கிறேன்" அப்படிங்கிறாங்க. "ஓ! அப்படியா? சரி" அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்ததுக்கு அப்புறமா பார்த்தா, சோழன் பார்க்குறாரு. "ஏன் நிலா பேசாம வானதி கிட்ட போய் நம்ம பேசலாமா?" அப்படிங்கிறாங்க. "எனக்கும் அதான் சோழன் தெரியுது. அப்படிதான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். இவங்க 2 பேருக்குள்ளார ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துகிட்டே தானே இருக்கு. நம்ம போய் பேசி பார்க்கலாம். அதுக்காக இந்த ஒரு சின்ன பிரச்சனைக்கெல்லாமா இவ்வளோ நாள் லவ் பண்ணிட்டு இப்போ வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறதெல்லாம் வானதியால் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறாங்க. எனக்குமே அந்த சந்தேகம் இருக்க தான் செய்யுது. அதுக்கிட்ட போய் பேசினோம்னாலே அது ஆட்டோமேட்டிக்காக வழிக்கு வந்துடும், நம்ம பேசலாம் அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மறுநாள் காலையில் கிளம்புறாங்க. அப்போ பாண்டியுமே கடைக்கு கிளம்பிடுறாரு. அப்போ பார்த்துட்டு, "என்னடா நீ கிளம்பலனோ?" அப்படிங்கிறாங்க. போகணும்டா. எனக்கு இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு தான் சவாரி இருக்கு. நீ போடா நான் பார்த்துக்கிறேன்" அப்படிங்கிறாங்க. "சரிடா அப்போ நான் கிளம்புறேன்" அப்படின்ட்டு, "நான் கிளம்புறேங்க" அப்படின்னு இங்கே நிலாக்கிட்டேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. அவங்க கிளம்பி போனதுக்கப்புறமா இப்போ சோழனும் நிலாவும், "சரி அவன் போயிட்டான் நம்ம போகலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு, சரி இருங்க நான் வானதிக்கு கால் பண்ணிடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு நிலாவே ஃபோன் பண்ணுறாங்க. அப்போது வானதி ஃபோன் எடுத்துகிட்டு, சொல்லுங்கள் நிலா" அப்படிங்கிறாங்க. "வானதி எங்கே இருக்கீங்க?" அப்படிங்கிறாங்க. "இதோ காலேஜ் போயிட்டுருக்கேன்" அப்படிங்கிறாங்க. "அப்படியா எந்த இடத்துல இருக்கீங்க?" அப்படிங்கிறாங்க. "இதோ போகிற வழியில தான் காலேஜ் பக்கத்தில் அங்கே தான் பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டுருக்கேன்" அப்படிங்கிறாங்க. "சரி அங்கேயே இருங்க நாங்கள் இதை வந்துடுறோம்" அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க 2 பேரும் கிளம்பி போகிறாங்க. அப்போது வானதி வந்துட்டு, "எதுக்காக நம்மளை வந்து நிற்க சொல்லியிருக்காங்க? எப்படி இருந்தாலும் பாண்டி பிரச்சனை பேசுகிறதுக்காக தான் இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவத்திலே நின்றுட்டுருக்காங்க. அப்போது சோழன் பார்க்குறாரு, "என்ன நிலா ரோட்டில் வச்சா பேசிகிட்டு இருக்குது, வா நம்ம அங்கே ஒரு டீ ஷாப்பில் போயிட்டு அங்கேருந்து வேணால் நம்ம வானதியை வர சொல்லலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே இருக்காங்க ஒரு டீ ஷாப்பில் போய் உட்காந்துட்டு, "வானதி அப்படியே உள்ளே வாங்களேன், இங்கே வாங்க நாங்கள் இதுக்குள்ளே தான் இருக்கோம்" அப்படிங்கிறாங்க. சரின்னு வானதியும் உள்ளே வந்தோடனே பார்த்துட்டு, "என்னக்கா வர சொல்லியிருந்தீங்க, என்ன விஷயம்?" அப்படிங்கிறாங்க. அப்போது அப்படியே சோழனும் நிலாவும் மாறி மாறி பார்த்துக்கிறாங்க. "என்ன ப்ரோ கூப்பிட்டுட்டு 2 பேர் மாற்றி மாற்றி பார்த்துட்ருக்கீங்க, என்ன சொல்லுங்க" அப்படிங்கிறாங்க. அப்போது சோழன் கேட்குறாரு, "என்ன வானதி 2 பேருக்கும் வந்துட்டு இது ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு நீ அதுக்காக வேற பையனை கல்யாணம் பண்ணணும் அப்படின்லாம் நீ முடிவெடுப்பியா? பாவம்ல அவன்" அப்படிங்கிறாங்க. "என்ன பாவம்? அவன் என்னை ஏதாவது புரிஞ்சுக்கிறானா? எதுக்கெடுத்தாலும் என்னை வந்து ஒரு குறையாக தான் சொல்லிட்டு இருக்கான். அப்படி இருக்கவன்ட்ட நான் திரும்ப திரும்ப வழிய வழிய வந்து பண்ணணுமா? நானும் நிறைய பேரை பார்த்துட்டேன். என் ஃப்ரெண்டுங்க யாருமே அவங்க பின்னாடி தான் அது லவ் பண்ணுற பசங்கள்லாம் சுற்றுவானுங்களே தவிர அவளுங்க ரொம்ப கிரிப்பாக தான் இருப்பாளுங்க. ஆனால் நான் தான் பாண்டி பாண்டின்னு சொல்லிட்டு பாண்டி வேணும் பாண்டிக்காக இதை பண்ணணும்னு அவனுக்காகவே யோசிச்சு யோசிச்சு என் குடும்பத்தையே நான் ஏற்றுட்டு நின்னேன். ஆனால் அவன் என்னை எப்படிலாம் கேவலமாக நக்கல் பண்ணி சிரிக்கிறான். நான் செய்கிறதுக்கெலாம் ஒரு பெருமையாக கூட பேச மாட்டேங்கிறான். அப்படி இருக்கவன் நான் எதுக்கு அவனை கல்யாணம் பண்ணணும்? நான் வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணாதான் அவனுக்கு என்னோட அருமை தெரியும். அதுக்காக தான் நான் இந்த முடிவெடுத்தேன்" அப்படிங்கிறாங்க. நிலா அப்படியே பார்த்துட்டு, "என்ன வானதி கோவத்தில் எடுக்கிற முடிவுலாம் சரியாக வராது. அதுக்காக இப்படிலாம் நீங்கள் யோசிக்கணுமா?" அப்படிங்கிறாங்க. "அக்கா தயவு செஞ்சு என்ன நீங்கள் அது பண்ணணும்லாம் நினைக்காதீங்க. என்னோட முடிவு இதுதான். நான் என் வீட்லேயும் சொல்லிட்டேன். என் வீட்டில் எனக்கு மாப்பிள்ளை பார்க்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. தயவு செஞ்சு இதோட விடுங்க" அப்படிங்கிறாங்க. சோழன் அப்படியே பார்க்குறாரு. "என்ன வானதி நீ எப்பயாவது ஏதாவது லூசு மாதிரி யோசிப்பேன்னு பார்த்தா இப்பயும் அதே மாதிரி தான் வழக்கம் போல் யோசிச்சிருப்ப போல" அப்படிங்கிறாங்க. "இங்கே பாருங்க ப்ரோ என்ன லூசு கிசுன்னுலாம் சொல்லிட்டு இருந்தீங்க, அவ்வளோதான் சொல்லிட்டேன்" அப்படின்ட்டு கோவமாக கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. நிலா டக்குன்னு பார்க்குறாங்க. "என்ன சோழன் எதுக்கு இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க" அப்படிங்கிறாங்க. "இல்லை நம்ம வானதி தானேன்னு சொல்லிட்டு தான் சொன்னேன்" அப்படிங்கிறாங்க. "என்ன நம்ம வானதி சிச்சுவேஷன் தெரிஞ்சு உங்களுக்கு பேச தெரியாதா? அமைதியா இருங்க" அப்படின்ட்டு. "ஏன் வானதி கொஞ்சம் யோசிக்கலாம்ல" அப்படிங்கிறாங்க. இப்போ வானதிக்கு வந்துட்டு சோழன் சொன்ன அந்த கோவம் இருந்துகிட்டே இருக்கு. அப்போது சோழனை பார்த்துட்டு, "நீங்கள் என்ன உங்களுக்கு என்ன என் மேலே இவ்வளோ அக்கறை? என்னை கூப்பிட்டு வச்சு இவ்வளோ பேசிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் மட்டும் என்ன அப்படியே முறையாக கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? நீங்களும் இதை கடமைக்கு தானே இருந்துட்டு இருக்கீங்க. அப்புறம் என்ன நீங்கள் வந்து என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க, என் கல்யாணத்தை பற்றி என்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க" அப்படின்னு சொன்ன உடனே இப்போ நிலா முகமே ஒரு மாதிரி ஆகி போயிடுது. அதை பார்த்த உடனே சோழனுக்கு சொல்லவா வேணும், அவருக்கு அப்படியே கோவம் வந்துடுது. "ஏய் வானதி இங்கே பாரு தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க. நான் நல்லதுக்காக பேசணுமேன்னு சொல்லிட்டு வரவழைச்சு நாங்கள் 2 பேரும் மெனக்கட்டு வந்து பேசினா நீ இப்படிலாம் பேசுவியா?" அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்துறாரு. அப்போது, "ஆமாம் என்னை கூப்பிட்டு வச்சு நீங்கள் தேவையில்லாதெல்லாம் பேசுனீங்கன்னா நான் அப்படி தான் பேசுவேன்" அப்படிங்கிறாங்க. "அம்மா தாயே உன்னை தெரியாதனமாக இங்கே கூப்பிட்டுட்டோம், தயவு செஞ்சு நீ கிளம்புறியா?" அப்படிங்கிறாரு. நான் போகிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பில் வானதியும் கிளம்பி போயிடுறாங்க. அப்போது நிலா பார்த்துட்டு, "என்ன சோழன் இந்த பொண்ணு இப்படிலாம் பேசுது" அப்படிங்கிறாங்க. "அவ்வளோதாங்க அதோட இதெல்லாம் ஏதோ கோவத்தில் இருக்காளே சரி சமாதானப்படுத்தின சரியாக போயிடுவான்னு சொல்லி வந்தா பாத்தியா எப்படி நம்மளோடதை இழுத்து விட்டானு" அப்படிங்கிறாங்க. அப்படியே நிலாவுக்கு ஒரு மாதிரியே இருக்கு. "சரி வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போ வீட்டுக்கு வந்து அவங்க உட்காந்துட்டு இருக்கும்போது பார்த்தா பாண்டி அங்கேருந்து வேக வேகமாக வராரு. வந்துட்டு, "டே சோழா" அப்படின்ட்டு கத்திட்டே வராரு. அப்போது சோழன் பார்த்துட்டு, "என்னடா ஏன்டா இவ்வளோ அவசரமாக வர?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. "உனக்கு இதெல்லாம் தேவையாடா? உன்னை போய் என் வானதி கிட்ட நான் பேச சொன்னனா?" அப்படிங்கிறாங்க. "டேய் இப்போ பேசுனதுனால என்னடா வந்துச்சு?" அப்படிங்கிறாங்க. "என்ன பெரிய அப்படியே உன் பொறுப்பை காட்டுற மாதிரி பெரிய பருப்பு மாதிரி நீ பண்ணிட்டு வந்திருக்க. அவள் கடைக்கு வந்து என்கிட்ட அவ்வளோ கேவலமாக அசிங்கமாக பேசுகிறா. உன்னால் எனக்கு நேரில் என்கிட்ட வந்து பார்த்து பேச முடியலன்னு உன் அண்ணனே அண்ணியை அனுப்பிவிட்டு என்கிட்ட வந்துட்டு அப்படி கெஞ்ச வைக்கிறியா? அப்படியா இப்படியான்னு சொல்லிட்டு ரொம்ப
ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கா. பார்த்தா அதுக்கு அவன் அண்ணன் கூட சேர்ந்து வந்துட்டு அவனும் சேர்ந்து ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கான். எவ்வளோ அசிங்கமாக போச்சு தெரியுமா? உன்னை யாரா போய் அங்கே பேச சொன்னது அப்படிங்கிறாங்க. டேய் ஓ நல்லதுக்கு அவள் தானடா போய் பேசுனேன் அப்படிங்கிறாங்க. ஏன் நல்லதுக்குன்னா நீ போய் அவகிட்ட பேசணும்னு நான் உனக்கு சொன்னேன்னா நான் தான் என்கிட்ட கேட்டப்பே சொன்னேன்ல, நானே பார்த்துக்கிறேன் இதை இப்படியே விட்டுருங்கன்னு சொன்னேன்ல, நீ போய் தேவையில்லாமல் பேச போய் அவள் அதை பெரிய இது மாதிரி எடுத்துகிட்டு என்னமோ அவளை விட்டால் எனக்கு வேறு யாருமே இல்லைங்கிற மாதிரி நினச்சிட்டு அவள் கடையில் வந்து பேசுறது இல்லாமல் அவன் அண்ணனும் வந்து பேசிகிட்டு இருக்கான். எவ்வளோ அசிங்கமாக போச்சு தெரியுமா? உன்னை யார் இதெல்லாம் பண்ண சொன்னது அப்படிங்கிறாங்க. அப்போ சோழன் அப்படியே பார்த்துட்டு எனக்கு தேவைதான்டா இது, உனக்கு நல்லது நடக்கணும், நீ தேவையில்லாமல் கஷ்டப்பட்டுட்டு அப்படியே போய் ஒரு மூலையில் போய் உட்காந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நான் போய் பேசினல, எனக்கு இது தேவைதான் அப்படின்னோடனே உன்னை யாரா பண்ண சொன்னது அப்படி இப்படின்னு மாற்றி 2 பேருக்குமே அடிதடி சண்டை ஆகிடுது. நிலா அங்கேருந்து வந்து பார்த்துட்டு என்ன இப்படி அடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னோடனே பல்லவனும் அப்படியே பார்த்துக்கிறாரு. பாருங்க நீ எப்படி அடிச்சுக்கிறாங்கன்னு அப்படிங்கிறாங்க. போதும் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி கத்துனோன்னு அப்படியே அவங்க 2 பேருமே பிரிஞ்சிடுறாங்க. அப்போது நடேசனுமே உள்ளே வந்து பார்க்குறாரு. இதை ஆரம்பிச்சிட்டானுங்கல்ல சண்டையை போட்டுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி வந்து நிற்கிறாரு. இப்போ என்ன உங்கள் பிரச்சனை, எதுக்கு இப்படி அடிச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. வா நிலா நம்ம போய் பேசணும்ல, அதுதான் இப்போ இவருக்கு பெரியதாக இருக்குது. அவள் கடைக்கே போய் திட்டியிருப்பா போல், உன்னால் நேரில் என்னால் வந்து பண்ண முடியல என்கிட்ட, அதனால் உன் அண்ணனையும் அண்ணியும் வச்சு பேச சொல்லியிருக்கியா, உனக்கு அசிங்கமா இல்லையான்னு ஏதோ பேசிட்டா போல், அதனால இவருக்கு அசிங்கமாக போயிடுச்சான், அதனால உன் பொறுப்பை காட்டுறியாடா, நீ பெரிய பருப்பாடான்னு என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கான் அப்படிங்கிறாங்க. அப்போ பாண்டிக்கு முகமே ஒரு மாதிரி இருக்கும்போது நிலா பார்க்குறாங்க. அப்போ சாமி அவர் ஒன்றும் போய் வானதி கிட்ட பேசணும்னு சொல்லலை, நான் தான் சொன்னேன், நாங்கள் போய் பேசணும், அது மாதிரி இந்த நடந்து போச்சு, சரி விடுங்க, இனிமேல் நானோ சோழனோ உங்களோட லைஃப் சம்மந்தப்பட்ட எதுலையுமே தலையிட மாட்டோம், போதுமா விடுங்க இதோட அப்படின்னு சொல்லிட்டு நிலா அப்படியே போயிடுறாங்க. சோழனும் அப்படியே பார்த்துட்டு ஒரு மாதிரி கோவத்தில் விறுவிறுன்னு வெளியே போயிடுறாரு. பாண்டி அப்படியே உட்காந்துட்டே இருக்காங்க. பல்லவன் பார்த்துட்டு என்னென்ன ஓ நல்லதுக்காக தானே சோழனை போய் பேசியிருக்கு, அதுக்கிட்ட வந்து ஏன் அப்படி பார்த்தினேன் அப்படிங்கிறாங்க. ஏய் அவனுக்கு அவடோ கோவத்தில் நான் பண்ணிட்டேன்டா, அவள் கடையில் வந்து அவள் பேசினது இல்லாமல் அவன் அண்ணெல்லாம் வந்து என்கிட்ட பேசினது எனக்கு அப்படி ஒரு கடுப்பாயிருச்சுடா, அந்த கோவத்தில் தான் வந்து நான் பேசிட்டேன் அப்படிங்கிறாங்க. சேரனுமே பார்க்குறாரு. டேய் நீ போய் அந்த பொண்ணு பேசுனுச்சுன்னு சொல்லி கோவத்தில் வந்து பேசுனுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கலடா, அந்த பொண்ணு சோழனை நிலாவையும் பார்த்து என்ன கேட்டிருக்கு தெரியுமா, நீங்கள் என்ன இப்படிலாம் வந்து கேட்குறீங்க, நீங்கள் என்ன முறையாக கல்யாணம் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு இவங்களே அப்படியே அந்த பொண்ணு கேட்டிருக்கு, அப்போ அது மட்டும் தப்பு இல்லையாடா அப்படின்னு சொன்னோன்னே பாண்டிக்கு ரொம்பவுமே கஷ்டமாக போயிடுது. இதை வந்து நடேசனுமே கேட்டுட்ருக்காரு. அந்த பொண்ணு அப்படி கேட்டுச்சா அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா அப்படி தான் கேட்டுச்சான், சோழன் வந்து சொல்லிட்டு இருந்தான், நிலாவுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு, கூப்பிட்டு பேச போனதுக்கு இந்த பொண்ணு இப்படிலாம் கேட்டுருச்சுன்னு சொல்லிட்டு இருந்தான்ப்பா அப்படிங்கிறாங்க. இது ஒன்றும் சரியாக வர மாதிரி எனக்கு தெரியல. டே இங்கே பாருடா பாண்டி, அந்த பிள்ளையே நீ வேணான்னு சொல்லிட்டு தனியாக போகிறேன்னு சொல்லிருச்சு, அதோட விட்டுடா, அது பேச்சு வழக்கம் சரியில்லை, குடும்பம் பாங்காவும் இல்லை, வீட்டுக்கு வந்து சும்மா அந்த உருட்டி மிரட்டிட்டு ஒரு வேலையும் செய்யாமல் இப்படிலாம் இருக்கிற பொண்ணெல்லாம் இந்த குடும்பத்துக்கு ஆகாதுடா. அதோ அங்கே பாரு நிலாவும் தானே இருக்குது, எவ்வளோ பெரிய வசதியான குடும்பத்திலேருந்து வந்துட்டு நம்ம குடும்பத்தை அனுசரிச்சுட்டு நம்ம கூட சேர்ந்து ஒவ்வொரு வேலையாக செஞ்சுட்டு அந்த மாதிரி இருக்கணும்டா பொண்ணுன்னா, இது என்னடானா வந்து நம்ம குடும்பத்தில் இருக்கவங்களே ஒவ்வொருத்தரையும் அது பண்ணுறது இல்லாமல் நிலாவே வேற ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கு, இது நம்ம எனக்கு சரியா படலடா, அவ்வளோதான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இப்போ சோழன் வீட்டுக்குள்ளே வரும்போது பாண்டி போய் பேச போகிறாரு. டே சோழா அப்படின்னு போய் கூப்பிட்றாரு. அப்போ பாண்டி மேலே இருக்க கோவத்தில் சோழன் பேச மாட்டேங்கிறாரு. டேய் சாரிடா, ஏதோ ஒரு கோவத்தில் வந்து நான் அப்படி பேசிட்டேன், மன்னிச்சிடுடா, அதுக்காக அவள் அந்த மாதிரிலாம் கேட்டான், நீ ஏன்டா என்கிட்ட சொல்லலை அப்படிங்கிறாங்க. அவள் என்கிட்ட என்னமோ கேட்டு போகிறா, உனக்காக நான் போய் பேச போனது தப்புங்கிற மாதிரி தானடா என்கிட்ட நீ பேசிட்ட, பார்த்தா அதுக்கு நிலாவையும் வேறு அப்படி வச்சு பேசியிருக்கா, நிலா அப்படி சொன்னதுக்கப்புறமா நீ அமைதியாக போகிற, இனிமேல் நாங்கள் உன் வாழ்க்கையில் சம்மந்தமே படமாட்டோம்டா, போதுமா, நிலா சொன்ன மாதிரி நாங்கள் நடந்துக்கிறோம், எங்களை விட்றா சாமி அப்படிங்கிறாரு. டே சோழா ப்ளீஸ்டா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது நிலா அங்கேருந்து வராங்க. ஏங்க தப்பு தாங்க நான் பேசினது, அவனை அடிக்கவும் வேற செஞ்சுட்டேன், ஏதோ ஒரு கோவத்தில் பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்க அப்படிங்கிறாங்க. எதுக்கு பாண்டி தேவையில்லாமல் மன்னிப்புலாம் கேட்டுட்டு இருக்கீங்க, விடுங்க, உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும், நீங்கள் தேவையில்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னால் புரிஞ்சுக்குமோன்னு பேச போனோம், ஆனால் அந்த பொண்ணு புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை அப்படிங்கிறாங்க. அதுக்கு தான் சொன்னேன், அவளோட பேச்சே ஒரு மாதிரி இருக்குது, வர வர ஒரு மாதிரி திமிராக தான் பண்ணிட்டு இருக்கா, அதனால தான் நீங்கள் போய் பேசி நீங்கள் ஏதாவது கஷ்டப்பட வேணான்னு சொல்லிட்டு தான் நானே பார்த்துக்கிறேன்னு சொன்னேன், அதுக்குள்ளே நீங்கள் போய் பேசி அவள் இந்த மாதிரிலாம் வேற கேட்டிருக்கான்னு வேற சொன்னோன்னே எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு, தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை விடுங்க பாண்டி அப்படின்றாங்க. நடேசன் அப்படியே பார்க்குறாரு. சரிடா அந்த பொண்ணு கேட்டுச்சின்னு மட்டும் இப்போ இவ்வளோ எல்லாரும் வருத்தப்படுறீங்களே, அந்த பொண்ணு கேட்குற மாதிரி நீங்கள் எதுக்கு நடந்துக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. சோழன் அப்படியே பார்க்குறாரு. இப்போ என்ன நாங்கள் நடந்துக்கிட்டோம் அப்படிங்கிறாங்க. ஆமாண்டா அந்த பொண்ணு கேட்டுச்சுன்னா நீங்கள் ஏதாவது ஒழுங்காக கல்யாணம் பண்ணீங்களான்னு சொல்லி கேட்குது, இந்த குடும்பத்துக்கு பிடிச்ச சாபமோ என்னமோ தெரியல, எனக்கும் உங்கள் அம்மாவுக்கும் கல்யாணம் நடந்தனால தவிர இந்த வீட்டில் நீங்கள் 4 பேர் இருக்கீங்க, ஒருத்தனுக்காவது உருப்படியாக கல்யாணம் நடக்குதாடா, இவனும் பாரு ஏதோ ஒரு ஆவாத கல்யாணத்தை பண்ணிட்டு வந்துட்டு அந்த கல்யாணமும் நிலைக்குமோ நிலைக்காதாங்கிற மாதிரி இருக்கான், அடுத்தவன் பெரியவனுக்கு பாரு எத்தனை வாட்டி கல்யாணம் கூடி கூடி வந்து அதுவும் நின்று போகுது, அடுத்தது நீ ஒரு பொண்ணை காதலிச்ச, சரி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்க வீட்டில் கூப்பிட்டா நீ வர மாட்டேங்கிற பொண்ணு பார்க்க, இப்போ அந்த பொண்ணே வேணாங்கிற மாதிரி போயிடுச்சு, இது என்னடா இந்த குடும்பத்துக்கு பிடிச்ச சாபமா, இதுலேருந்து நமக்கு விமோச்சனமே கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே உட்கார்றாரு. அப்போ சேரன் அப்படியே பார்க்குறாரு. ஏன்பா நிலா நீ என்னப்பா முடிவெடுத்திருக்க அப்படிங்கிறாங்க. என்னென்ன முடிவெடுக்கணும் அப்படிங்கிறாங்க.
அப்போ சோழன் வந்துட்டு, "அண்ணே இங்கே பாருண்ணே, கோர்ட்லேருந்து ஃபோன் பண்ணிட்டாங்கண்ணே, அடுத்த ஹியரிங்க்கு அதோட முடிய போகுதுண்ணே டைவர்ஸு, நீ இப்போ அதை பற்றிலாம் கவலைப்படாதண்ணே" அப்படிங்கிறாங்க. டேய் டைவர்ஸ்க்கு கூப்பிட்டுருக்காங்கடா, ஆனால் நிலா இதில் என்னடா முடிவெடுத்திருக்கு? நீ வேற போன வாட்டி போயிட்டு நான் டிவோர்ஸ் கொடுத்துட்றேன்னு வேற சொல்லிட்டு வந்திருக்கடா, இப்போ இந்த வாட்டி நீங்கள் போகணுன்னா என்னைக்குடா போகணும் அப்படிங்கிறாங்க. நாளை கழிச்சு போகணுண்ணே அப்படிங்கிறாங்க. டேய் இன்னும் 2 நாள் தான்டா இருக்குது, என்னடா பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, "பா நிலா நீ சொல்லுப்பா" அப்படிங்கிறாங்க. அப்போ நிலா எதுவுமே பேசாமல் அமைதியாகவே உட்காந்துட்டு இருக்காங்க. நடேசன் அப்படியே பார்க்குறாரு. "மாடி நிலா, நான் ஒன்று சொன்ன தப்பாக எடுத்துக்க மாட்டியே" அப்படிங்கிறாரு. சொல்லுங்க அங்கிள்" அப்படிங்கிறாங்க. "இங்கே பாருமா, நீயும் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து எத்தனையோ பிரச்சனை நம்ம வீட்டில் நடந்தது எல்லாத்தையும் பார்த்துட்ட. இதோ இப்போ கூட தான் நான் சொன்னேன், பெரியவனுக்கு இப்படி இருக்குது, சின்னவனுக்கு இப்படின்னு. இதோ இந்த வானதியை பாரு, வீட்டுக்கு வந்தாலும் ஏதாவது ஒரு இதாக இருக்குதா பார்த்தியா? ஆனால் நீ இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான்மா இந்த குடும்பம் குடும்பமாகவே இருக்குது. அதனால நீ கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுமா" அப்படிங்கிறாங்க. அப்போ சோழன் அப்படியே பார்த்துட்டு, "ஐயோ என்னையா உனக்கு இன்னும் தெரியலையா? நிலா பழைய மாதிரிலாம் இல்லை, ரொம்ப மாறிட்டாவ. இப்போ முன்ன மாதிரிலாம் இல்லை தெரியுமா? நீ வேணா பார்த்துட்டே இரு, இந்த லாஸ்ட் ஹியரிங்க்கு போயிட்டு நாங்கள் 2 பேருமே டைவர்ஸ் வேணான்னு சொல்லிட்டு தான் வரப்போகிறோம்" அப்படிங்கிறாங்க. அப்போ சேரன் அப்படியே பார்த்துட்டு, "டே சோழா ரொம்ப சந்தோஷம்டா" அப்படின்ட்டு, நிலா நிஜமாவாப்பா" அப்படிங்கிறாங்க. ஆனால் நிலா அதுக்கு பதிலே சொல்லாமல் இருக்கும்போது சோழனுக்கே முகம் ஒரு மாதிரி ஆகுது. "என்ன நிலா, அண்ணன் கேட்டுட்டு இருக்க, நீ பதிலே சொல்லாமல் இருக்க" அப்படிங்கிறாங்க. அப்போவுமே நிலா அப்படியே நின்றுட்டே இருக்கும்போது நடேசன் பார்க்குறாரு. "என்னம்மா எல்லாரும் கேட்டுகிட்டே இருக்கோம், நீ பாட்டுக்கு அமைதியாகவே நின்றுட்டு இருக்க, டைவர்ஸ்லாம் ஒரு முடிவு அதுக்கு சரியாக இருக்கும்னு நீ நினைக்கிறியாம்மா? சரி அதை விடு, இந்த குடும்பத்தை விட்டுட்டு எங்கள் எல்லாரையும் விட்டுட்டு உன்னால் பிரிஞ்சு போய் ஒரு நாள் கூட இருக்க முடியாதுன்னு நீ தானே அன்னைக்கு சொன்ன. உன்னால் அப்படி முடியுமா? அப்புறம் எதுக்குமா இந்த டைவர்ஸ்லாம்? பேசாமல் போயிட்டு வேணான்னு சொல்லிட்டு வந்துருங்கம்மா. நானே ஒரு நல்ல நாளாக பார்த்துட்டு உங்கள் 2 பேருக்குமே நல்லபடியாக நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அந்த கல்யாணத்துக்கு அப்புறமாவது நம்ம வீட்டில் ஒவ்வொரு நல்லதாக நடக்குதான்னு பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அப்படியே நிலா பார்த்துட்டே இருக்கும்போது பல்லவன் போய்க்கிறாரு. "அண்ணி என்ன நீ இவ்வளோ தூரம் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம், அமைதியாகவே நின்றுட்டு இருக்கீங்களே" அப்படிங்கிறாங்க. "விடுறா பார்த்துக்கலாம், இன்னும் 2 நாள் இருக்குல்ல" அப்படிங்கிறாங்க. "அண்ணி இன்னும் 2 நாள் தான் நீ இருக்கு, அங்கே போயிட்டு என்ன சொல்ல போறீங்கிறது இன்னுமா நீங்கள் முடிவெடுக்காமல் இருக்கீங்க? ஏற்கனவே நீங்கள் முடிவு எடுத்திருப்பீங்கல்ல நீ, உங்களுக்கு தான் சோழனனையும் இப்போ வர வர பிடிச்சிருக்குல்ல, சோழனன்கிட்ட நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்கிறத நாங்களுமே பார்த்துட்டு தான் இருக்கோம், எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு அண்ணி, நீங்கள் அப்படிலாம் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன்" அப்படிங்கிறாங்க. நிலா அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு பல்லவனை லைட்டாக அப்படியே ஒரு மாதிரி ஷோல்டரில் தட்டிட்டு உள்ளே போடுறாங்க. அப்போ சோழன் பார்க்குறாரு. "டேய் பாத்தியாடா, நீ கேட்டதுக்கு இந்நேரம் கோவத்தில் கத்துன்னு கத்திருப்பால, சிரிச்சுக்கிட்டே உன் ஷோல்டரில் தட்டிட்டு போகிறானா, அப்போனா என்னடா அர்த்தம்? நிலா பழைய மாதிரிலாம் இல்லைடா, நிலாவுக்கு என்னை பிடிச்சிருக்கு, அவள் என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டாடா" அப்படிங்கிறாங்க. "அப்புறம் என்னடா, நானே ஒரு நல்ல நாளாக பார்க்குறேன், 2 பேருக்கும் முறைப்படி கோயிலில் போயிட்டு கல்யாணத்தை பண்ணிவிட்டு அந்த தாலியை நிலா கழுத்தில் போட்டு வைக்கணும். வீட்டில் இருக்க குடும்ப பொண்ணு, இந்த வீட்டுக்கு வந்த மருமக, அவள் வந்துட்டு குடும்பமாக ஒன்றா சேர்ந்து வாழலை அப்படின்னா அதுவே வீட்டில் ஒவ்வொருத்தருக்கும் அந்த மாதிரி நடக்குதா என்னன்னு கூட தெரில. அதனால நம்ம அந்த வேலையை முதல்ல பார்க்கலாம்" அப்படிங்கிற மாதிரி நடேசனை சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரியான கதைக்களம் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.